கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 17. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இறுதி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் தன்னை உயிர்த்தெழுந்தவராக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பேதுருவை பார்த்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை ஆண்டவர் இங்கே கேட்கிறார். இது 3 தரம் கேட்டார் என்று சொல்லி இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நன்றாக தெரியும். ஆகவே தான் 17வது வசனம் துவங்கும் பொழுதும் 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி என்று துவங்குகிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேதுருவிடத்தில் கேட்கிற கேள்வி என்னவென்றால், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னிடத்தில் நீ அன்பாயிருக்கிறாயா என்று பேதுருவிடத்தில் ஆண்டவர் மிகவும் ஆணித்தரமாக இந்த கேள்வியை கேட்கின்றார். முதற் கேள்விக்கே பேதுரு சொல்லிவிடுகின்றார், ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி. ஆயினும் அதிலே திருப்தி அடையாதவராக அல்லது மீண்டும் மீண்டும் அதை இன்னும் ஆழமாக அதிகமாக உறுதிப்படுத்துவதற்காக 3 முறை ஆண்டவர் பேதுருவிடத்தில் இந்த கேள்வியை எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் ஏன் மனிதனுடைய நேசத்திற்காக இங்கே ஏங்கி நிற்க வேண்டும் அல்லது எதிர்பார்க்க வேண்டும் என்ற கேள்வி நமக்கு எழத் தோன்றும். வேதத்தின் முழுமையும் பார்க்கும் பொழுது கடவுள்தான் நம்மை நேசிக்கிறார் என்பதை வேதம் அதிகமாய் வலியுறுத்துகிறது. குறிப்பாக யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது அங்கே அவரை நேசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதியிருந்தால் கூட 3:16 நாம் படிக்கும் பொழுது தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கடவுள் மனிதனிடத்தில் அன்பு கூர்ந்ததை அங்கே குறிப்பிட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த கடவுள் என்ன செய்கின்றார், நான் நேசித்த என் ஜனங்கள் மீண்டும் என்னை திரும்ப அவர்கள் நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த வேத வசனத்திற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒரு கேள்வி கேட்போமானால், மிகவும் அவசியமான ஒரு வசனமாக இன்றைய காலகட்டத்தில் இந்த வசனம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், இன்றைக்கு அநேக மக்கள் ஒருவேளை அவர்கள் பாரம்பரியமாக அல்லது மூதாதையரில் இருந்து அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அல்லது ஏதோ ஒரு தேவை நிமித்தமாக இயேசு மெய்யான ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள், அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், அவரிடத்தில் நான் சென்றால் என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்கிற காரணத்தினாலே பிற நம்பிக்கையிலிருந்து வருகிற மக்களாக இருந்தாலும் கடவுளிடத்தில் செபிக்கிறார்கள். கடவுள் பட்சபாதம் இல்லாத கடவுள், தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்ன கடவுள் தன்னை தேடி வந்து அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் நல்லவராக இருந்து உதவி செய்கிறவராய், அவர்கள் எதிர்பார்க்கிறதான நன்மைகளை கொடுக்கிறவராய், அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகுதான் ஒரு காரியம் நடக்கிறது. அது என்ன? அப்படிப்பட்ட நன்மைகளை கடவுளிடத்திலிருந்து பெற்று கொண்டவர்கள் நன்றியோடு கூட ஆண்டவரிடத்தில் இருக்கிறார்களா? ஆண்டவரை தொடர்ந்து தேடுகிறார்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர்கள் வாழ்கிறார்களா என்றால்
இல்லவே இல்லை. அநேகர் அதை செய்வதே இல்லை. என் தேவைக்காக நான் வந்தேன். என் தேவை பூர்த்தியாகிவிட்டது. இனிமேல் அந்த கிறிஸ்தவத்தின் ஆலயத்திற்கு நான் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்படி மிஞ்சி கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்வார்கள்? என் கணவர் போகக்கூடாது என்று சொல்லுகிறார். என் பிள்ளைகள் எதிர்க்கிறார்கள். என் உறவுகள் எதிர்க்கிறார்கள். ஆகவே நான் தொடர்ந்து இந்த கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு வர முடியாது என்று சொல்லுகிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அல்லவா, பரம்பரையாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இவர்களில் அநேகர் என்ன செய்கின்றார்கள்? கடவுளை நான் தேடி போனேன், அவர் என்னை ஆசீர்வதித்தார், அது உண்மைதான், அதையெல்லாம் நான் மறக்கவே இல்லை. ஆனால் நான் ஆலயத்திற்கு வருவதற்கோ, ஜெபிப்பதற்கோ, பிற கூட்டங்களிலே கலந்து கொள்வதற்கோ, சாட்சி சொல்வதற்கோ எனக்கு நேரமே இல்லை. எனக்கு நேரமே இல்லை. இரவும் பகலும் என் குடும்பத்திற்காக நான் ஓட வேண்டி இருக்கிறது. என் பிள்ளைகளுக்காக நான் சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்றால் அயராது உழைத்தால் தான் முடியும். இந்த நேரத்தில் நான் ஆலயத்திற்கு வருதல், ஜபங்களிலே கலந்து கொள்ளுதல், அல்லது கடவுளை நான் நேசிக்கிறவனாக கடவுளுக்காக வைராக்கியமாய் நிற்பது என்பது எனக்கு சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அநேக மக்கள் கடவுளை மறந்து தூர போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் துவக்கத்திலே நான் குறிப்பிட்டேன், அன்று பேதுருவோடு கடவுள் பேசின வார்த்தை இன்றைக்கும் அது நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. கடவுள் சுகம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு தன்னை விட்டு போய்விடுகிறார்களே, அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் ஏங்குகிறது என்ன தெரியுமா? பிள்ளைகளே, என்னை நேசிக்கிறீர்களா என்று கேட்கிற கடவுள். ஏன் என்றால் தன்னை தேடி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் எதிர்பார்க்கிறதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எப்படி கொடுக்கிறார் என்றால், அவர்கள் தேடி வருகிறார்கள், அவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு நான் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட உயர்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது அல்ல. என்னை தேடி வருகிற என் பிள்ளைகள் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன். அவருடைய பிரச்சனைகளை நான் பார்க்கும்பொழுது நான் மனதுருகிறேன். ஆகவே என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவர் ஜாதி, மதம், இனம் பாராமல் யாவருக்கும் ஆசீர்வாதத்தை அருளுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற நாம் கடவுளை நேசிக்கிறோமா அல்லது கடவுளை மறந்து போனோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். காரணம், கடவுள் அவளோடு எதிர்பார்க்கிறார். நான் உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மால் சொல்ல முடியுமா பேதுருவை போலவே? ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்ல வேண்டும். அதுதான் கடவுளுடைய பார்வையில் அது பிரியமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.